அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாட்டை அடுத்து ஆளப் போறது யாரு அப்படிங்கறத தீர்மானிக்க கூடிய சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது. இதுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி ஆரம்பிச்சது. ஆளக்கூடிய திமுக இந்த தேர்தல்ல மெகா கூட்டணி அமைச்சு களம் காணுது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ரொம்பவே பலம் மிக்கதா இருக்கு. அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சிருச்சு. பாஜக 27, பாமக 18, அமமுக 11, தமாக 5, இந்திய ஜனநாயக கட்சி 2, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம், சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் தலா ஒரு இடத்திலையும் களம் காணுது. கூட்டணி கட்சிகளுக்கு 66 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது போக 168 தொகுதிகள்ல அதிமுக களம் காணுது. தேசிய ஜனநாயக கூட்டணியில பல்லாவரம், குன்னம் ஆகிய தொகுதிகள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்திய ஜனநாயக கட்சியோட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுபடி பல்லாவரம் தொகுதியில வெங்கடேசன், குன்னம் தொகுதியில சரண்யா இவங்க போட்டியிடுறாங்க. ஐஜேகே வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை விட ஐஜேகே வேட்பாளர்களுக்கு வெற்றி சதவிகிதம் அதிகமா இருக்கு. இவங்களோட கூட்டணியும் ரொம்பவே வலுவான கூட்டணி. இவங்க அதிமுக இரட்டை இலை சின்னத்துல போட்டி போடுறது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது. இந்த கூட்டணியில பிஜேபி, அமமுக, பாமக மாதிரியான அதிக ஓட்டு சதவிகிதம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கூட்டணியில இருக்கு. அதனால இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஐஜேகே வேட்பாளர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு சதவிகிதம் ரொம்பவே அதிகமா இருக்கு. திமுக பக்கம் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகமா இருக்கு. ஆனா அங்க வாக்கு சதவிகிதம் கம்மியா தான் இருக்கு. ஆனா அதிமுக பக்கம் கூட்டணி கட்சிகள் குறைவா இருந்தாலும் வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. தோல்வி பயத்துல இருக்கிறதுனால தான் திமுக அதிகமான விளம்பரங்களை செய்யறாங்க. ஆனா அதிமுக கூட்டணிக்கு தான் மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமா இருக்கு. இதுல ஐஜேகே வேட்பாளர்களா தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் வெங்கடேசன் பல்லாவரம் தொகுதியில போட்டியிடுறாரு. ஐஜேகே இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுறது மிகப்பெரிய பலமாவும் பார்க்கப்படுது. அதே சமயம் திமுக கூட்டணியில பல்லாவரம் தொகுதிய தேமுதிகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. தேமுதிக சார்பில் அனகை முருகேசன் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. திமுகவினர் ஆர்வமா எதிர்பார்த்திருந்த தொகுதி அப்படிங்கறதால அவங்க எந்த அளவுக்கு முருகேசனுக்கு தோளோட தோள் நின்னு வேலை செய்வாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அதே சமயம் அதிமுக கூட்டணியில இந்த தொகுதியில டாக்டர் பாரிவேந்தனோட இந்திய ஜனநாயக கட்சி களம் காணுது. அந்த கட்சியோட சார்பில் தான் வழக்கறிஞர் வெங்கடேசன் வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருக்காரு. பல்லாவரம் தொகுதியில அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்துல நிற்கக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு மும்முரமா களப்பணியாற்றி வெற்றியை உறுதி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குன்னம் தொகுதியில ஐஜேகே வேட்பாளரா சரண்யா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே தொகுதியில திமுக சார்பில் அமைச்சர் சிவசங்கர் போட்டியிட போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. குன்னம் தொகுதியில ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமா இருக்கு. இவங்களோட கணவர் அன்பழகன் கட்சியோட குன்னம் சட்டப்பேரவை தொகுதி மாவட்ட தலைவர். அதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னத்துல ஐஜேகே வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல அவங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஓட்டு சதவிகிதமும் அதிகமா இருக்கு. எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை விடவும் ஐஜேகே வேட்பாளர்களுக்கு மக்கள் மத்தியில அதிக அளவு செல்வாக்கு இருக்கு.